Hello friends, welcome to Niroshi's Simple Kitchen. Today நாங்கள் பார்க்க போகிறது cheese koththu. Koththu Sri Lanka's most popular foodனே சொல்லலாம். அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச cheese koththu எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரொட்டியை ரொம்ப மெல்லிசாக செய்து அதை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வீடியோ அப்புறமா இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். தேவையான அளவு கேரட், லீக்ஸ், கோவா எடுத்துருக்கிறேன். க்ரீன் அண்ட் yellow பெல் பெப்பர் எடுத்துருக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அதோட 3 சீஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு இஞ்சி துண்டு எடுத்து அதை பொடியாக நறுக்கி இருக்கிறேன். 3 வெள்ளைப்பூடு எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி இருக்கிறேன். 10 கருவேப்பிலை, கடைசியாக 1/4 கப் பால். தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளவு தான். இப்போ நாங்கள் சீஸ் கொத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் நாங்கள் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். இஞ்சி வெள்ளைப்பூடு ரெண்டையும் பச்சை மணம் போகும் வரைக்கும் நல்லா எண்ணெயில் கொதிக்க விடுவோம். அடுத்ததான் நாங்கள் இதில் சேர்க்க போகிறது ஒரு பவுடர். அதில் 3 ஏலம், 5 கிராம்பு, ஒரு கருவேப்பட்டை சேர்த்து நல்லா இடித்து அந்த பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்தாச்சு. நெருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் கருகாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு நறுக்கின வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். வெங்காயம் ஓரளவு கண்ணாடியாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கொள்ளுவோம். இதில் இப்போ 2 முட்டை சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இன்னொரு முட்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த முட்டையும் அதே மாதிரி நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். முட்டை 2ம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற லீக்ஸை சேர்த்துக்கொள்ளுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். அடுத்ததாக நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கோவாவையும் கரட்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் ஆல்ரெடி 2 முட்டை சேர்த்துருக்கிறோம். அந்த 2 முட்டையும் இந்த வெஜிடபிள்ஸில் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அடுத்ததாக க்ரீன் அண்ட் yellow பெல் பெப்பர் சேர்த்துக்கொள்ளுவோம். இது சேர்க்குறதால டிஷ் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ரொட்டியை சேர்த்துக்கொள்ளுவோம். ரொட்டியை சேர்த்துட்டு நாங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவைப்பட்ட 2 ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது சீஸ் கொத்து. ஸோ நாங்கள் இப்போ சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸை ஆட் பண்ணும்போது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். சீஸ் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம்.
அடுத்ததாக 1/4 கப் பால், அதையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்திலேயே செய்திடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய ஸ்பெஷலான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிரோஷிஸ் சிம்பிள் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.